Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Infosysல இருந்து ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்ல இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இது பாத்தீங்க அப்படினா Infosys ரெக்யர்மென்ட் இப்போ எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பேட்ச் முடிச்சவங்களா இருக்கட்டும் இல்லை ப்ரீவியஸ் ஏன்னா கொரோனா டைமில் நீங்கள் நிறைய ஜாப்ஸ் இல்லாமல் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இன்ஃபோசிஸில் இப்போ அந்த ரெக்யர்மெண்ட் வந்து 1000+ வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரீவியஸாக இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போனப்போ ஜோஹோல தான் வந்து 2000 வேகன்சிஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் வருதுனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது பெருசில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 1000+ வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு 2019, 2020, 2021 பாஸ்ட் அவுட் எல்லாருமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். BE.Tech, ME, M.Tech முடிச்சவங்க, MCA முடிச்சவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து பெங்களூர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இது போக அவங்க வந்து வேற லொக்கேஷன் வந்து நீங்கள் போக சொன்னாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீலொகேஷனுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராக எடுக்கிறதுனால 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஜினியருக்கு எடுக்கிறாங்க. 3.6 lakh per annum வந்து உங்களோட சேலரி இருக்கும். அவங்க இன்டர்வியூ ரவுண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. நான் இந்த பேஜ் வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிறதுனால நான் அந்த டீட்டெயில்ஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா HR ரவுண்ட் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நேற்றுலாம் வந்து ஜோஹோ ரெக்யர்மெண்ட் இன்டர்வியூ போட்டிருந்தேன், ரெக்யர்மெண்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்த உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இது வந்து இவ்வளோ தான் ரெக்யர்மெண்ட்டுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆயிரும் அப்ளிகேஷன். ஸோ அதனால் பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக முடிக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் தென்காசியில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து கற்றுக்கலாம். ஆன்லைன்லேயுமே வந்து நீங்கள் இதே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸஸாக தான் இருக்கும். இதில் C++, ஜாவா, இது போக பைத்தான் பேசிக்ஸ் கவர் ஆகும். அப்புறம் டீக்கிண்டர் அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான் வெப் டெவலப்மெண்ட்கான கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இதுக்கு லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 7th நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் தான் சொல்கிறது 7th நவம்பருக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து இவ்வளோ அக்செப்ட் பண்ணோடனே அது வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்க்குற உடனே அப்ளை பண்ணுங்கள். ஆனால் 7th நவம்பர் வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் கொடுங்க, உங்களோட ஜெண்டர் என்னன்றது மேல் ஃபீமேல். அப்புறம் ஃபர்ஸ்ட் நேமு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் அப்பியர்ஸ் இன் உங்களோட லீகல் டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கும், 10th 12th சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட், ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அந்த நேமை கரெக்டாக கொடுங்க. லாஸ்ட் நேம் கொடுங்க. பிரைமரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரட் கான்டாக்ட் நம்பரு, உங்களோட கான்டாக்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர், மேபி உங்களோட நம்பர் வந்து நாட் ரீச்சபிள் இருக்கும் அப்படின்னா வேறு நம்பர் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, என்ன சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு டு யூ ஹேவ் அ பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட அட்ரஸ் வந்து எப்போவுமே கொடுக்கும்போது ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா எந்தாவது எக்ஸாமுக்கு இல்லை நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்ன அப்படின்னா ஆதார் கார்டு தான் இப்போலாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்து கரெக்டாக, அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆதார் கார்டு உங்களோட ப்ரூஃப் என்ன ஒரிஜினல் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் லைன் கொடுங்க. போஸ்டல் கோடு நம்பர், ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு கொடுத்துக்கோங்க.
தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, இல்லை அதர் ஸ்டேட் உங்களுக்கு ஸ்டேட் நேமை வந்து கொடுத்துக்கோங்க, கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. சிட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இதில் வந்து 92 லிஸ்ட் இருக்குது, ஓகேவா? அதை கரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் முடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். பாய், டேக் கேர். வில் see you on next video.